தமிழகத்தில் 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சேலம், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் மதிய வேளையில் பலத்த மழை. ஏற்காட்டில் மூடு பனியுடன் மழை பெய்ததால் கண்கொள்ளா காட்சி. இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பல பகுதிகளில் 3 நாட்களுக்கு அதிக வெப்பநிலை, ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு. ₹166 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமைகளுடன் துரோக கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஆள நினைப்பதா? தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் ஏமாந்து விட வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதிமுகவை மிரட்டி கூட்டணி வைத்துக் கொண்டால் மட்டுமே வெற்றி பெற்றுவிட முடியுமா என முதலமைச்சர் கேள்வி. படை பரிபாலனங்களை திரட்டிக் கொண்டு வாருங்கள், ஒரு கை பார்த்து விடலாம் எனவும் சவால். கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சிட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். ரேட் ஃபார்முலா தமிழகத்தில் எடுபடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது எனவும் உறுதி. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சொல்ற எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படவோ பேசவோ கூடாது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களை கண்டித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டம். பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கம். எந்த நடவடிக்கையும் எடுக்காத அதிமுகவுடனான கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் திமாவரத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் அறிவுரை.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு சீமான் நன்றி. எங்களது பயணம் எங்கள் கால்களை நம்பிதானே தவிர அடுத்தவர் தோள்களை நம்பி அல்ல என மறுப்பு. நினைக்கிறது மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மையனூரில் உள்ள டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு பியர் விற்பனை. பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்டதால் டாஸ்மாக் ஊழியருடன் கடும் வாக்குவாதம். நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கில் 600 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். பாம்பனில் உள்ள 7 ஹில்ஸ் ரெசார்ட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான அறைகள் முடக்கம். அந்நிய செலாவணி வழக்கில் ரெசார்ட்டுக்கு சொந்தமான நிலத்தையும் பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை. சேலம் நாராயண நகர் பகுதியில் வீடு புகுந்து மூதாட்டியிடம் 7 சவரன் தங்கச் சங்கிலி பறிப்பு. சேலம் கிச்சிப்பாளையம் அருகே நாராயண நகர் பகுதியில் பட்ட பகலில் கொள்ளையர்கள் துணிகரம். மூன்றாண்டு வாரண்டியுடன் 1,50,000 ரூபாய்க்கு வாங்கிய சாம்சங் டிவியை பழுது நீக்கி தராததால் அபராதம். மன உளைச்சல் ஏற்படுத்திய சாம்சங் நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு டிவியின் விலையுடன் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு. பாமகவினர் நேரில் சந்தித்து வழங்கிய அழைப்பிதழை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட திருமாவளவன் வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து இன்றும் புதிய உச்சம். ஒரு பவுன் 71,560 ரூபாய்க்கு விற்பனை. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். தொழில்நுட்பத் துறையில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதென மீண்டும் உறுதி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் காந்தி மீது பழிவாங்கும் நடவடிக்கை என குற்றச்சாட்டு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். அசாமில் காருக்குள் வைத்து கடத்தப்பட்ட போதை மாத்திரைகள். முன்பக்கத்தில் மறைத்து வைத்து கடத்தியதை எடுத்த போலீசார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 22 நக்சலைட்டுகள் சரண். ஆயுதங்களை கைவிட்டு போலீசாரிடம் சரணடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் தேவ்ரியா மாவட்டத்தில் பணி மாறுதலாகி செல்லும் காவல்துறை அதிகாரிக்கு பிரியாவிடை. ரவுடிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வந்த அதிகாரிக்கு உள்ளூர் பொதுமக்கள் கௌரவம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்பப் பெற கோரி போராட்டம். ரயில் நிலையத்தில் உள்ளே நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. வஞ்சிக்காதே
காரணம், மதுவுக்கு ஆசைப்பட்டு வாக்களித்தால் அடுத்த ஜென்மத்தில் விலங்குகளாகத்தான் பிறப்பீர்கள். தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச பாஜக எம்எல்ஏ உஷா தாக்கூர் எச்சரிக்கை. और फिर मैं कहती हूँ जिसने नहीं दी, जिसने बेईमानी करी, ये जो गिलासधारियों के पैसे लेके, साड़ी लेके, गिलास लेके, अगले जन्म में दिख रहे ना आपको ऊंट, भेड़, बकरी, कुत्ते, बिल्ली, जो लोकतंत्र बेचेगा वो यही बनने वाले हैं, पक्का लिखना. भगवान से मेरी ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு தகிக்கும் வெப்பம். மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் மற்றும் பொது இடங்களில் ஓய்வறைகள் அமைப்பு. ஒடிஷாவின் புவனேஸ்வரில் காலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனின் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. 14 ஆண்டுகளுக்கு முந்தைய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நடவடிக்கை. அங்கன்வாடி மையம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைக்க வந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். எதை முதலில் திறக்க வேண்டும் என்பதில் நிர்வாகிகளிடையே தகராறு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம். 48 கோடி மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி. वक्फ திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தல். खंडन आर्पाटते जिसके जरिए एक मुसलमान जो वक्फ करने वाला होता है अपनी जिंदगी के खत्म होने के बाद भी आखिरत में இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு. கும்பகோணம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயல்பாக பேசி சர்ச்சையில் சிக்கிய திமுக MP கல்யாண சுந்தரம். எல்லாமே உடனே கிடைச்சிடாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேலை தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாகி தான் புள்ள பிறக்கும். அதனால திருமணமான உடனேயே குழந்தை பிறந்து விடுமா என அமைச்சர் கோவி செழியன் முன்னிலையில் பேச்சு. தமிழில் மருத்துவ கல்வி வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மருத்துவ பாடத்திற்கான நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் பேட்டி. ஏற்கனவே அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் மருத்துவ மாணவர்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கும் நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாலாம் இன்னும் 2 நாளில் எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. அதில் அறிவிப்புகள் வெளியிடும். முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் பற்றாக்குறை எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மதுரை, சேலம், கோவை ஆகிய இடங்களிலும் அரசு கருத்தரிப்பு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல். முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் பற்றாக்குறை இல்லைங்க. முதல்வர் மருந்தகத்தில் 206 வகையான ஜெனரிக் மெடிசன்ஸ், அந்த மருந்துகள் மட்டும்தான் இப்போ அதில் விற்பனைக்கு வந்திருக்கு. நாம் அந்த கூட்டுறவுத்துறையின் சார்பில் அது நடத்தப்படுகிறது.